ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. 2025 மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2025 මයි මාසේ 4 වෙනිදා අද ඉරුදින. அதுவும் இந்த முதல் கிழமை திருவிருந்து ஆராதனை நாள். මාසේ ප්‍රථම සතිය අපගේ රාත්‍රී භෝජන දේවමය. அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். යමතක් කරන්න එපා නිතරම. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது. ආමේන්. පසුගිය මාසයන් පුරාවටම දෙවියන් වහන්සේගේ කරුණාව අපව දරාගෙන ආවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் எங்களோடு கூட இருந்திருக்கிறார். පසුගිය මාසයන් පුරාවටම දෙවියන් වහන්සේ අප සමග සිටමින් என்னுடைய பிரசங்க தலைப்பு මගේ දේශනාවේ අද මාතෘකාව மனித மௌனம் அல்லது அமைதி, அதே மாதிரி தேவனுடைய மௌனம் அல்லது தேவனுடைய அமைதி. දෙවිය මනුෂ්‍යයාගේ නිහඬභාවය මනුෂ්‍යයාගේ නිහඬත්වය සහ දෙවියන් වහන්සේගේ නිහඬත්වය. ஆமென். ආමේන්. மனுஷனுடைய அமைதி அல்லது மௌனம், அதே மாதிரி தேவனுடைய அமைதியோ அல்லது மௌனம். මනුෂ්‍යයාගේ නිහඬත්වය එසේ මනුෂ්‍යයාගේ නිහඬත්වය සහ දෙවියන් වහන්සේගේ නිහඬත්වය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கவனிங்க, ஆண்டவர் சில நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்திக்கிறது வழக்கம். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ දරුවන්ව මුණ ගැසීම සාමාන්‍ය කාරණයක්. சிந்திக்க வைக்கிறதும் வழக்கம். උන්වහන්සේගේ දරුවන්ව සිතන්ට පොළඹවන එකත් සාමාන්‍ය எங்களுக்கு කාරණයක්. ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டியதே இல்லை. අපට දෙවියන් වහන්සේ ගැන කියන්න අවශ්‍ය නැහැ. சபையை குறித்து சொல்ல வேண்டியதே இல்லை. සභාව ගැන ප්‍රකාශ කරන්න අවශ්‍ය නැහැ. நீதிமான்களை குறித்து எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ධර්මිෂ්ඨයන් ගැන කියන්න අවශ්‍ය නැහැ. ஏனென்றால் வேதம் என்னும் அளவுகோலை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බයිබලයේ කියනා ඒ මිනුම් දණ්ඩක් අපට ලබා දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. வேதம் என்னும் அளவுகோலை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். දේව වචනය කියනා ඒ මිනුම් දණ්ඩ දෙවියන් වහන්සේ අපගේ අතට ஆண்டவர் யாரென்று எங்களுக்கு தெரியும், நாங்க எப்படி வாழ்கிறோம் என்பதும் கடவுளுக்கு தெரியும். දෙවියන් වහන්සේ කවුද කියලා අපි දන්නවා. අපි ජීවත් වන්නේ මොන විදියටද කියලා දෙවියන් වහන්සේ දන්නවා. முதலாவதாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ප්‍රථමයෙන් මේ කාරණයක් ඔබට විදා දක්වන්න. யோனா என்று சொல்லும்போது அவன் ஒரு தீர்க்கதரிசி. යෝනා එක්තරා අනාගත වක්තෘ කෙනෙක්. விரோதமாய் பிரசங்கிக்கிறதுக்காக தேவன் அவனை அழைத்தார். ඔව්ව දෙවියන් වහන්සේ කැඳෙව්වේ යම් නගරයකට විරුද්ධව කතා කරන්න. கேளுங்க, யோனாவுக்கு ஆண்டவரையும் தெரியும், ஆண்டவருடைய சத்தமும் தெரியும். දෙවියන් වහන්සේගේ අඬත් දෙවියන් වහන්සේවත් ඒ දෙකම යෝනා කියන මිනිස්සයා දැනගෙන திரும்ப සිටියා. சொல்லுகிறேன், ஆண்டவரையும் தெரியும், ஆண்டவருடைய சத்தமும் தெரியும். යෝනා දෙවියන් වහන්සේවත් අඳුරනවා, දෙවියන් වහන්සේගේ හඬත් අඳුරනවා. அதே போல சபைக்கு ஆண்டவரையும் தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையையும் ඒ தெரியும். යෝනා වගේම තමයි සභාවත් දෙවියන් වහන්සේවත් අඳුරනවා, දෙවියන් වහන්සේගේ වචනයත් අඳුරනවා. ஆனா சில இடத்திலே யோனா மௌனம் சாதிக்கிறான். නමුත් යෝනා සමහර අවස්ථාවන් වල තමන්ගේ නියඬත්වයෙන් ජයග්‍රහණය කරන්න நேரடியா බලනවා. பார்த்தால் யோனா மௌனம் சாதிக்கிறான். යෝනා කෙලින්ම ඔහුගේ නිහඬත්වය සමග නිහඬියාව සමග ඔහු ජය ගන්න நான் බලනවා. கேட்கிறேன், பிரதர், நீங்க ஏன் போன கிழமை வரவில்லை? මම අහනවා සහෝදරයා, ඔබ ඇයි ගිය සතිය ආවේ නැත්තේ? இல்ல, නැහැ. ஏன் வரவில்லை? ඇයි ආවේ නැත්තේ? Praise the Lord. Praise the Lord. அப்படியே போயிடுறாரு. නිකන් නියඬව ඉඳලා යනවා. மௌனம் சாதிக்கிறார். නියඬව ඉඳලා ජයග්‍රහණය ලබලා යනවා. நல்லா கேளுங்க, හොඳින් අහගන්න. யோனாவும் மௌனமாக தன்னுடைய காரியத்தை நடத்துகிறார். මේ යෝනාත් නිහඬව ඉඳලා තමන්ගේ කාරණේ කරගන්නවා. யோனாவுக்கு விருப்பம் இல்லை ஆண்டவருடைய சத்தம். යෝනා කැමති නෑ දෙවියන් වහන්සේගේ හඬට. யோனாவுக்கு விருப்பம் இல்லை தேவ சித்தம். යෝනා කැමති නෑ දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට. யோனாவுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. යෝනා කැමති උනේ නෑ කීකරු වෙන්න. நல்லா கவனிங்க, හොඳින් අවධානය දෙන්න. யோனாவுக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. යෝනා කැමති නෑ දෙවියන් වහන්සේගේ අඬට ඇහුම්කන් දෙන්න කීකරු වෙන්න. இதனால யோனா மௌனம் சாதிக்கிறார். මේ නිසා යෝනා මොකද කරන්නේ? යා නියඬව එයාගේ ක්‍රමය එයාගේ දේ ජයග්‍රහණය කරන්න හදනවා. யோனா என்னத்தை சொல்லுகிறான்? යෝනා මොකක්ද කියන්නේ? ஒன்றும் பேச இல்லை. මුකුත් කියන්නේ නෑ. யோனாவுக்கு கடவுள் தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையும் தெரியும். යෝනා දෙවියන් වහන්සේවත් දන්නවා, උන්වහන්සේගේ වචනයත් දන්නවා. யோனா இப்ப அஞ்சிய ஒரு பயந்த நிலையில நிற்கிறார். දැන් යෝනා බයටපත් වුණ තත්ත්වයක තමයි සිටින්නේ. யோனா அதை விரும்பவும் இல்லை. යෝනා ඒ දෙයට කැමති වුණේවත්
මොකක්වත් නැහැ. இதனால தான் யோனா மௌனம் சாதித்து நினிவேக்கு போக வேண்டியவன் எங்க போனான்? தர்சீசுக்கு போனான். මේ නිසා යෝනා නිහඬව ඉඳලා නිනිවේ නගරයට යන්න උවමනා කෙනා දර්ශීෂ් නගරයට යන්න පටන් ගත්තා. ஏன் வர இல்லை? ඇයි ආවේ නැත්තේ? தூங்கி விட்டார். එයා නිදාගත්තා. மௌனம். නිහඬව. சில நேரம் கிறிஸ்தவருடைய மௌன நிலை கேளுங்க, அவருடைய அஞ்சிற நிலையும் பயந்த நிலையும் கீழ்ப்படியாமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ඔදින ආගන්න ක්‍රිස්තියානීන්ගේ කියන්නේ කිතුරුවන්ගේ නිහඬ භාවය, ඔව්ගේ බය, ඔව්ගේ අකීකරුකම යන කාරණා සියල්ලම එළිදරව් කරනවා. அவங்க மௌனமா இருக்கிறதுனால அவங்க பரிசுத்தவான் என்றும் அர்த்தம் இல்லை. ඒගොල්ලෝ කිතුරුවන් නිහඬව ඉන්නවා කියලා කියන්නේ ඒ කිතුරුවා සුද්ධත්වයෙන් සිටින ஆண்டவருடைய வார்த்தையின் கோட்டிலே நடக்கிறது என்றும் அர்த்தம் இல்லை. දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුව අනුගමනය කරනවා කියන අර්ථයත් නෙමෙයි. இப்ப எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். දැන් මොකටම තේරෙන්න ඇති. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சில நேரம் எங்கட மௌனமான நிலைமை நாங்க அகால பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். සමහර විට අපේ මේ නිහඬ ජීවිතය, අපේ නිහඬ භාවය අපිව ගැඹුරු වලකට ඇද දමන්නක් நீங்க වෙන්නේ. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மௌனமா இருப்பீங்க. ඔබ අවස්ථාවට අනුකූලව නිහඬව සිටී. ஒரு இடத்துல கேட்ட எங்கே එක්කෙනෙක්ගෙන් ඇහුවා කොහෙද? ஏன் நீ 3 கிழமை சபைக்கே வரவில்லை? ඇයි ඔයා සති 3ක් තිස්සේ සභාවට ආවේ නැත්තේ කියලා. மௌனம், නිහඬයි. சிரிப்பு, නාවේගෙන ඉන්නවා. போய்விட்டார். එයා ගියා. அடுத்த மாதம் 1 மாதம் தேவனுடைய சமூகத்திலே இல்லை. ඊට පස්සේ මහසයක් වෙනවා දෙවියන් වහන්සේගේ සමූහයේ නෑ. ஏன்? ඇයි? மௌனம். නිහඬයි. நன்றா கவனிங்க. හොඳින් අවධානය දෙන්න. இன்றைக்கு உங்களோட மௌனம், உங்களுடைய விருப்பமின்மை, உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறது. අද ඔබගේ නිහඬ භාවය, ඔබ තුල තිබෙන අකීකරුකම, ඔබ තුල තියෙන අප්‍රසන්න භාවය, ඔබ තුල තියෙන අකමැත්ත පිළිබිඹු කරනවා. ஒரு உதாரணத்தை வைக்கிறேன். එක් උදාහරණයක් පෙන්වන්නම්. எப்பொழுதும் ஏலியை நினைத்துக் கொள்ளுங்கள். නිතරම ඒලීව සිහි කරන්න. குடும்ப தலைவர்களே, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளே, வாலிப பிள்ளைகளே ஏலியை நினைத்துக் கொள்ளுங்கள். මූලිකේනි, කාන්තාවනි, තරුණ තරුණියනි, දරුවනි සියලු දෙනාම ඒලීව නිතරම සිහි කරන්න. ஏலியும் மௌனமா தான் இருக்கிறான். ඒලීත් නිතරම නිහඬව තමයි அவனுக்கு සිටින්නේ. அவனுடைய பிள்ளைகளுடைய நாடகங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், கீழ்ப்படியாமை எல்லாமே அவனுக்கு தெரியும். එහාට එයාගේ දරුවන්ගේ ඒ රංගපෑම, ඒ දරුවන්ගේ අකීකරුකම, ඔවුන්ගේ මුරණ්ඩුකම, ඒ සියල්ලක්ම ඒලි දැනගෙන හිටියා. ஏலி உங்கள மாதிரி தந்திரமான ஒரு மனிதன் தான். ඒලිත් අපි ඔබ වගේ වංචාකාර මිනිහෙක් எப்படி තමයි. மனிதன் தெரியுமா? කොයි වගේ මිනිහෙක් දන්නවද? பிள்ளைகளே, දරුවනි, பக்கத்து வீட்டார், உலகத்தார் உங்களை குறித்து நன்றாக கதைக்கிறார்கள் இல்லை. අල්ලපු ගෙදර අය, අසල්වැසියන්, මේ සමාජයේ ඉන්න අය ඔබ ගැන හොඳ කතා කරන්නේ නැහැ. சபையில உங்களை குறித்து நல்ல கதைக்கிறார்கள் இல்லை. සභාවේ ඔබ ගැන හොඳ දෙයක් කියන්නේ නැහැ. ஏலிக்கு அவனுடைய பிள்ளைகள் அவனோடு தான் இருக்கிறார்கள். ඒලිගේ දරුවෝ ඒලිත් එක්ක තමයි ඉන්නේ. சொல்லுங்க ஆமென். அவன் மௌனமா இருந்து එයා නිහඬව ඉඳලා ஆக்கள் சொல்லுகிறாங்க, இப்படி நீங்க நடக்கிறீங்க, அது கர்த்தருக்கு விரோதமானது என்று சும்மா ஞானமா பேசுறான். එයා මොකද කරන්නේ? දරුවන්ට කියනවා, මිනිස්සු කියන ඕගොල්ලෝ ගැන ඕගොල්ලෝ හරියට නැහැ කියලා, ඕගොල්ලෝ හරි ජීවිතයක් ගත කරන්නේ නැහැ කියලා. එයා වංචාකාරී විදියට එයාට උපදෙස් சபையே දෙනවා. ஏலியை நினைத்துக் கொள்ளுங்கள். සභාවේ සියලු දෙනාම ඒලීව සිහි කරන්න. திடீரென்று நடந்தது, நடக்கும், நடக்க போகிறது. ෂණිකව යම් යම් දේවල් සිදු වුණා, සිද්ධ වෙමින් පවතිනවා. ஏனென்றால் உங்களுடைய மௌனம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கொண்டு போகும். මොකද නම් මේ නිහඬත්වය යම් කිසි වෙනස්ම මාවතකට අපව ඇදගෙන යන්න இப்ப පුළුවන්. இருதயத்துல எழுதுங்க, දැන් ඔබගේ අදවතේ ඔබ ලියා ගන්න. நீங்களும் மௌனமாக எவ்வளவு தந்திரமாக வாழ்றீங்களோ தேவனும் மௌனமாய் இருக்கிறார். ඔබ නිහඬව කොයිතරම් රැවටිලිකාර ලෙස ජීවත් වෙනවද, එලෙසම දෙවියන් වහන්සේත් ඔබ ගැන නිහඬව இன்றைக்கு සිටින්න පටන් கிறிஸ்தவ ගනිවි. தலைவருடைய வாழ்க்கையும் மௌனம்தான். ஊழியக்காரருடைய மந்தையுடைய வாழ்க்கையும் மௌனம். அது வந்து அவருடைய அழிவுக்கு கொண்டு අද போகுது. කිතුණු නායකයන්ගේ ජීවිතයත් ඒ වගේමයි, ඒ වගේම කිතුණු සේවකයන්ගේ ජීවිතත් ඒ ලෙසමයි නිහඬව තිබෙන්නේ. ඒ නිහඬභාවයෙන් ඔවුන්ගේ ජීවිතේ විනාශය කරා ඇදීගෙන යනවා. தேவனும் மௌனமா இருக்கிறார் என்பதை மறந்துடாது. ඔබ නිහඬව සිටිනවා වගේම දෙවියන් වහන්සේ නිහඬව உன்னுடைய සිටින්නේ කියලා மௌனம், කරන්න එපා. உன்னுடைய மௌனம் உன்னுடைய கீழ்ப்படியாமையையும், ඔබගේ නිහඬභාවය, ඔබගේ අකීකරුකමත්, உன்னுடைய கடின கழுத்தையும், ඔබගේ
දැඩි භාවයත් உன்னுடைய கடின முகத்தையும் நீ காட்டிக் கொண்டிருக்கிறாய். ඔබගේ දැඩි මූණත් පිළිමමු කරනවා. ஆனா தேவனுடைய மௌனம் என்று ஒன்று இருக்குது என்பதை மறக்காதே. නමුත් දෙවියන් වහන්සේගේ නියඬත්වයේ කියලා යම් කිසි දෙයක් තිබෙනවා சபையே இது வேதனை உனக்கு. සභාවේ මේ නුඹගේ ජීවිතයට වේදනාවක් ගෙන உன்னுடைய மௌனம் உன்னை ஆவிக்குரிய அழிவுக்கு கொண்டு போகிறது. නුඹේ නියඬ භාවයෙන් නුඹව ආත්මිකව විනාශයට පත් කරයි. தேவனுடைய மௌனம் உனக்கு படிப்பிக்க போகிறது. දෙවියන් වහන්සේගේ නිහඬත්වය නුඹට යම් යම් දේවල් උගන්වයි. காலம் பொல்லாதது. ඒ කාලේ ඉතාමත් නපුරුයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ටිකක් අමාරුයි තමයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உன்னுடைய மௌனத்தின் ஆழம் என்னன்னு நான் இப்ப உங்களுக்கு காண்பிக்கிறேன். ඔබගේ නිහඬත්වය ඔබගේ ජීවිතයේ නියඬ භාවයේ ගැඹුර මොකක්ද කියලා என்ன මම நீ බලන්නේ. நினைத்ததை செய்கிறாய், ඔබ හිතන දේ ඔබ කරනවා. நினைத்தபடி ඔබට வாழுகிறாய். හිතුන විදිහට ඔබ ජීවත් වෙනවා. தேவன் மௌனமா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ නියඬව ඉන්නවා. நான் வேதத்துல உனக்கு காண்பிப்பேன். මම ඔබට බයිබලෙන් පෙන්වන්නම්. முதலாவது ප්‍රථමයෙන්ම யோனாவுடைய மௌனம் என்னத்தை காண்பித்தது? යෝනාගේ නිහඬත්වය කුමක්ද පෙන්වුවේ? தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டதை காண்பித்தது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට විරුද්ධව ක්‍රියාත්මක වීම පෙන්වුවා. யோனாவுடைய மௌனம் எதை காண்பித்தது? යෝනාගේ නිහඬත්වය කුමක්ද පෙන්වුවේ? ராஜாதி ராஜாவை அகௌரவப்படுத்தினதை காண்பித்தது. රජුන්ට අගෞරව කිරීම පෙන්눔 කළා. யோனாவுடைய மௌனம் எதை காண்பித்தது? යෝනාගේ නිහඬත්වය කුමක්ද පෙන්눔 කළේ? அறிந்த தேவனை கனவீனப்படுத்தினதை காண்பித்தது. දැනගත්තු දෙවියන් වහන්සේට අගෞරව කරා. எல்லாருக்கும் தேவன் ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். හැම කෙනෙක්ටම දෙවියන් වහන්සේ යම් කිසි වගකීමක් බාර දී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். எல்லாருக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හැම කෙනෙක්ටම වගකීමක් බාර දී තිබෙනවා. அந்த பொறுப்பை குறித்து இல்ல, மௌனம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நாட்டத்தை காண்பிக்கிறது. ඒ වගකීම ගැන නෙවෙයි ඔබගේ ජීවිතයේ තිබෙන නිහඬත්වය ඔබගේ ජීවිතේ කොයිතරම් ගඳ ගන්නවද කියා இது පෙන්නනවා. முதலாவது யோனா மனிதனுடைய மௌனத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு சபையுடைய கீழ்ப்படியாமையை காண்பிக்கிறது. මේ යෝනගේ නියඬත්වයෙන් පිළිඹු කරන්නේ පෙන්눔 කරන්නේ සභාවේ තිබෙන අකීකරුත්වයයි. தேவனுடைய மௌனத்தை பாப்போமா? දෙවියන් වහන්සේගේ නියඬත්වය දිහා බලමු. யோனா 1:17 வாசிங்க. යෝනා 1:17 කියවන්න. மனித மௌனம், கிறிஸ்தவனுடைய மௌனம் எதை காண்பிக்கிறது? தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதை காண்பிக்கிறது. මනුෂ්‍යයාගේ නිහඬත්වය ක්‍රිස්තියානි කාර්යයේ නියඬත්වය පෙන්눔 කරන්නේ දෙවියන් වහන්සේට අකීකරු වීම. ஆனா தேவனுடைய மௌனம் என்னத்தை காண்பிக்கிறது? ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினதை காண்பிக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ නියඬත්වයේදී මේ යෝනාගේ කාරණේදී උන්වහන්සේ මහත් වූ විශාල මාළුවෙක් උන්වහන්සේ සැලසුම් කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அன்றைக்கு அவனுக்கு மீன், உனக்கு என்னண்டு தேவனுடைய மௌனம் காண்பிக்கும். එදා යෝනට මහත් වූ විශාල මත්ස්‍යයෙක් උන්වහන්සේ සූදානම් කළා. ඔබගේ ජීවිතයට උන්වහන්සේ කුමක් සූදානම් කරලා තිබෙනවද කියලා கவனிங்க, අපිට ஆண்டவருடைய පෙන්වන්න கையில விழுகிறது பயங்கரம். දෙවියන් වහන්සේගේ අතට වැටෙන එක භයානකයි. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு விரோதமா இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க, சத்துரு கூட உனக்கு உதவி செய்ய மாட்டான். දෙවියන් වහන්සේ ඔබට විරුද්ධන යම් මනුස්සයෙක්ට විරුද්ධන ඔබට කාගෙන්වත් උදව්වක් ලැබෙන්නේ නැහැ. යක්ෂයා පවා ඔබට උදව් உனக்கு කරන්නේ உதவி නැහැ. செய்ய மாட்டான். ඔබට උදව් කරන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய புத்தி எல்லாமே மழுங்கி போய்விடும். ඔබගේ ප්‍රඥාව ඔබගේ බුද්ධිය ඔබගේ සියල්ලම බොඳ වෙලා යයි. ஆகையினால தேவனுடைய மௌனத்துக்குள்ள இருக்கிற சபையே, දෙවියන් වහන්සේගේ නිහඬතාවය තුල සිටින සභාව கர்த்தரால் ஆயத்தப்பட்ட ஒரு மீன், දෙවියන් වහන්සේ විසින් සූදානම් කරනු ලබන යම් කිසි මත්ස්‍යයෙක්. ஆண்டவருக்கு 5 அறிவோ 6 அறிவோ எதையும் பயன்படுத்த அவருக்கு வல்லமை දෙවියන් இருக்கிறது. වහන්සේට පුළුවන් බුද්ධිය අඩු සහ බුද්ධිය වැඩි සියල්ලක්ම භාවිතා කරන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
ஆமென். Amen. ஒருவருடைய வாயிலே எந்த நேரமும் இந்த நாய்கள் இந்த நாய்கள் இந்த நாய்கள் என்றே சொல்லுவார். සම එක් අයෙකුගේ මුඛයෙන් නිතරම යා ප්‍රකාශ කරනවා මේ බල්ලෝ කියලා නිතරම ඒ වචනේ ප්‍රකාශ அதே කරනවා. வீட்டுல எல்லாரும் இந்த நாய்கள் இந்த நாய்கள் இந்த நாய்கள் என்று சொல்லுவாங்க. ඒ ගෙදර හැම කෙනෙක්ම මේ බල්ලෝ කියලා ඒ වචනයක් ප්‍රකාශ நான் කරනවා. உண்ட பார்த்தேன். මම එක දෙයක් බැලුවා. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு பெருமை ඒගොල්ලෝගේ ජීවිතයේ ඒගොල්ලන්ට යම්කිසි ආඩම්බරක් பெருமை යම්කිසි ආඩම්බරකමක් பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார். ආඩම්බරකම තියෙන කෙනාට විරුද්ධව දෙවියන් වහන්සේ நல்லா නැගී கேளுங்க. සිටිනවා. හොඳින් අහන්න. கத்தரால் ஆயத்தப்பட்ட மீன் දෙවියන් වහන්සේ විසින් සූදානම් කරන ලැබුවා වූ මත්ස්‍ය. தேவனுடைய மௌனம் அந்த யோனாவை விழுங்குறதுக்காக தேவன் திட்டம் வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේගේ නිහඬත්වය තුල උන්වහන්සේ යෝනව ගිලගන්න සැලසුම් කරලා சில තිබුණා. நேரம் இப்ப விளங்காது, සමහර විට දැනට ඔබට තේරෙන්නේ නැහැ. விளங்குறதுக்கு நேரம் வரும், තේරුම් යන්න තව කල්යයි. காலம் வரும். තව කාලෙයි. தேவனுடைய கையில விழுகிறது பயங்கரம் දෙවියන් பயங்கரம். වහන්සේගේ අතට ඔබ වැටෙනවා නම් ඒක ඉතාමත් භයානකයි. தேவன் ஒரு மனிதனை நேசித்தால் எந்த மூலையில இருந்தாலும் அவனை வானத்துக்கு ஏற பண்ணுவார். දෙවියන් වහන්සේ යම් මනුෂ්‍යයෙක්ට ආදරෙයි නම් ඒ මනුෂ්‍යයා මොන මුල්ල කිටියත් උන්වහන්සේ ඉහළට මොසවනවා ඇත. எந்த மனிதனை விழுங்க வைக்கணுமெண்டா எந்த சிறையிலும் வைப்பார், எந்த கேடுள்ள நிலைக்கும் கொண்டு போவார். මොන මනුෂ්‍යවද දෙවියන් වහන්සේ අප්‍රිය කරන්නේ ඒ මනුෂ්‍යව ඕනෑම ඉරගයක තබන්නත් පුළුවන්, ඕනෑම විනාශකාරී තත්වයක තබන්නත් දෙවියන් அவனை වහන්සේ පුළුවන්. ஒதுக்கவும் அவருக்கு முடியும், උන්වහන්සේට පුළුවන් ඒ වගේ මනුෂ්‍යයන්ව කොන් කරලා තියන්න. அவனை வெட்கப்படுத்தவும் ඒ முடியும். වගේ මනුෂ්‍යයන්ව ලැජ්ජාවටපත් කරන්නත් දෙවියන් எல்லாரும் වහන්සේට பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏன் இது நடந்ததுன்னு சொல்லவும் தேவனுக்கு வல்லமை හැමෝම இருக்கு. දැකලා hina වෙන තත්වයට අනිත් හැමෝම මේ පවුලට මොකක්ද උනේ කියලා hina වෙන තත්වයට පත් කරන්න දෙවියන් වහන්සේ. உன்னுடைய மௌனம் உன்னை கீழ்ப்படியாமைக்கு கொண்டு போய் விட்டது. ඔබගේ නිහඬත්වය ඔබ අකීකරුකමට ගෙන ගියා. தேவ மௌனம் உன்னை படிப்பிக்கிறதுக்காக வைத்திருக்கிறது. දේව නිහඬත්වය ඔබට ඉගෙන ගන්න දෙවියන් වහන්සේ තබා තිබෙනවා. தேவன் இல்லாமல் உன்னால் ஓட முடியும் என்று சொன்னால் இந்த வேதம் பொய்யாகிவிடும். දෙවියන් වහන්සේ නැතිව ඔබට දුවන්න පුළුවන් කියලා කියනවා නම් එතකොට මේ බයිබලය බොරුවක්. தேவன் உன்னை நடத்தாமல் அன்பு காட்டாமல் நீ ஓடுவாய் என்று சொன்னால் அழிந்து பேரற்று போய் விடுவாய். දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන්න නැතුව දෙවියන් වහන්සේ ආදරය කරන්න නැතුව ඔබ යන්න යනවා නම් ඔබ විනාශය කරා තමයි இன்னைக்கு යන්නේ. யாரு மனம் திரும்பணும்? ஊழியக்காரன், ஆண்டுடைய சத்தம் கேட்கிறவன் மனம் අද திரும்பணும். පසුතැවිලි විය යුත්තේ සේවකයා, දෙවියන් වහන්සේගේ අඬාසන කෙනා. பாஸ்டர்மார் மனம் திரும்பணும். පාස්ටර්ස්ලා තමයි අද පසුතැවිලි ஊழியக்காரர் மனம் திரும்பணும். අද සේවකයන් තමයි පසුතැවිලි சபை විය යුත්තේ. விசுவாசி மனம் திரும்பணும். සභාවේ ඇදහිලිවන්තයන් අද පසුතැවිලි විය යුතුයි. உலகத்தார குறிச்சு இந்த இடத்துல சொல்ல இல்ல, ලෝකේ ඉන්න මනුෂ්‍යය ගැන මෙතන කතා කරන්නේ නැහැ. அவங்க அறிஞ்சதுல பயத்துல உண்மையா இருக்காங்க. ඒ අය දන්න කාරණේ බය නිසා ඒගොල්ලෝ ඒ දේවල් වලට අවංකව இன்னைக்கு ඉන්නවා. யாரு மனம் திரும்பணும்? අද කවුද බය சபையில் உள்ள පසුතැවිලි? குடும்ப தலைவர்கள் மனம் திரும்பணும். සභාවේ ඉන්න පවුල් වල ගෘහ මූලිකයන් පසුතැවිලි වෙන්න அவங்களோட ඕනේ. மௌனம் ඒ අයගේ නිහඬත්වය அவங்களோட விருப்பத்துக்கும் அவங்களோட குடும்ப விருப்பத்துக்கும் அழிவுக்கு கொண்டு போய் கொண்டு. ඒ අයගේ නිහඬත්වය, ඒ අයගේ කැමැත්ත, ඒ අයගේ පවුලේ කැමැත්ත ඒ අයව විනාශය කරාගෙන குடும்ப යයි. தலைவன் கடவுளும் அல்ல, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீ கடவுளும் அல்ல, சபை பாஸ்டர் கடவுளும் அல்ல. පවුලේ ප්‍රධාන පිරිමියා, ප්‍රධාන කාන්තාව, சபையின் குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீ குடும்ப ஸ்திரீ පවුලේ ගෘහ මූලිකයා ඒස් කවුරුත් ප්‍රධාන නැහැ. දෙවියන් වහන්සේ තමයි ප්‍රධාන ස්ථානය. அவர்கள் கடவுள் அல்ல. ඒ අය දෙවියන් වහන්සේ නෙවෙයි. நீ கடவுள் இல்ல, නුඹ දෙවියන් වහන්සේ නෙවෙයි. நீ நாறுகிற மனுஷன், නුඹ ගඳ ගන්න நீ මනුෂ්‍යයෙක්. நாற்றம் எடுக்கிற மனுஷன், නුඹ ගඳ ගහන நீ මනුෂ්‍යයෙක්. திருந்த வேண்டிய மனுஷன், නුඹ හැරෙන්න நீ உணர வேண்டிய மனுஷன். නුඹ තේරුම් ගත යුතු உன்னுடைய මනුෂ්‍යයෙක්. காரியங்கள் கீழ்ப்படியாமை பெருக்குது, உன் குடும்பத்தில் உள்ளவர்களை கீழ்ப்படியாமைக்கு நடத்தி கொண்டே இருக்கிறது. ඔබගේ කාරණා අකීකරුකම කරා යනවා. ඔබගේ පවුල අකීකරුකම කරා යනවා. தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே දෙවියන් இருக்கிறது. වහන්සේගේ දැස් මේ දිහා බලාගෙන தேவனுடைய ඉන්නවා. கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து දෙවියන් கொண்டிருக்கிறது. වහන්සේගේ දැස් ධර්මිෂ්ඨයන් අධර්මිෂ්ඨයන් දෙස බලාගෙන සිටිනවා. தேவனுக்காக நடக்கிறவனையும் பார்க்கிறது, දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ගමන් කරන කෙනා දිහා தேவனுக்காக බලනවා. கீழ்ப்படுகிறவனையும் දෙවියන් பார்க்கிறது. වහන්සේ දිහා කීකරු වෙන කෙනා දිහා தேவனுக்கு බලනවා. கீழ்ப்படிகிற
கீழ்ப்படியாதவர்களையும் பார்த்து දෙවියන් கொண்டிருக்கிறது. වහන්සේ වෙත අකීකරු වෙන කෙනා දිහත් උන්වහන්සේ ஒரு බලනවා. வியாபாரி என்னோடு பேசும்போது சொன்னார், එක් ව්‍යාපාරිකයෙක් මාත් එක්ක කතා කරද්දි කිව්වා ஏன் பாஸ்டர் மனுஷருடைய மக்களுடைய கோபத்தை நீங்க ඇයි சம்பாதிக்கிறீங்க, පාස්ටර් මේ මිනිස්සුන්ගේ කෝපය ඔය අම්බ කරගන්නේ? ஏன் நீங்க இப்படி கடினமா ඇයි பேசுறீங்க, මේ තරම් ඔය දරුණු විදියට කතා කරන්නේ? ஏன் அவங்களுக்கு தெரியும் தானே, ඒ අය දන්නවනේ. ஏன் யோனாவுக்கு தெரியாதா, ඇයි යෝනා දන්නේ නැද්ද? தேவனுக்கு தெரியாதா? දෙවියන් වහන්සේ දන්නේ யோனா නැද්ද? பார்த்து சொன்னா விரோதமாய் பிரசங்கி, යෝනා දිහා බලලා දෙවියන් වහන්සේ කිව්වා නුඹ විරුද්ධව කතා කරන්න කියලා. அவர்கள் மனம் திரும்புவார்கள். ඒ අය එතකොට පසුතැවිලි වෙයි කියලා. ஆமென். ஆமென். யாரு மனம் திரும்பாதது? சபை. කවුද අද පසුතැවිලි නොවී සිටින්නේ? සභාව. கர்த்தரை அறிந்தவர்கள், දෙවියන් වහන්සේ දන්න අය. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන අය. நன்றா கேட்டுக்கொள்ளுங்க, நன்றாய் ஒன்னைங்க கேட்டுக்கொள்ளுங்க. ஆகන්න. இன்றைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ ஓட்டம் விழுங்கப்பட்ட நிலையிலே இருக்கு. අද ඔබගේ ක්‍රිස්තියානි ගමන වැටුණු ස්වභාවයකින් තමයි තිබෙන්නේ. உன் குடும்பம் விழுந்தது, නුඹගේ පවුල වැටිලා තිබෙන්නේ. விழுங்கப்பட்டுள்ளது. නුඹගේ පවුල වැටිලා තිබෙන්නේ, ගිලනු ලබලා තිබෙන්නේ. விழுந்ததா இருக்கிறது, விழுங்கப்பட்டதா இருக்கிறது. වැටිලත් තිබෙනවා, ඒ ගිලිලත් තිබෙනවා. திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க பாடினதுனால பரலோகம் போக மாட்டீங்க. නැවතත් මම ඔබට කියන්නම්, ඔබ ගායනා කරන නිසා විතරක් ඔබ ස්වර්ගයට යන්නේ அந்த නැහැ. பாடலுக்கு ஏற்ற நயத்தோடு கைய கால அசைச்சாலும் பரலோகம் போக மாட்டீங்க. ඒ ගීතිකාවේ තියෙන තාලයත් එක්ක අතපය ඔසවලා ගායනා කරත් ඔබ ස්වර්ගයට යන්නේ நல்லா නැහැ. கேட்டுக்கொள்ளுங்க, ஒழுங்கா கண்ணு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒழுங்கா கண்ணு. கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். අවසන් තෙක්ම රැඳී සිටින්නා ගැලවීම ලබන්නේ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இந்த ஊழியத்துக்கு ஒப்படைத்த போது வாலிபனா இருந்தேன். මෙන්න සේවයට මම කැප වෙනකොට මම තරුණයෙක් ලෙස සිටියා. இப்ப 54 வயசாயிடுச்சு. දැන් අවුරුදු 54ක් වුණා. நல்லா கேளுங்க, හොඳින් ආගන්න. வாலிபனா இருந்தேன். තරුණයෙක් ලෙස සිටියා. அப்ப எனக்கு சொன்னாங்க 20 23 24 வயது, உனக்கு சபையை நடத்த நீ சின்னவனா இருக்கிறாய். එතකොට මට අවුරුදු 22ක් 23ක් විතර වෙන්නේ. එතකොට මට කිව්වා ඔයා සභාවක් මග පෙන්වන්නට ඔයා ගොඩක් පොඩි වැඩි කියලා. நீ சின்னவன். ඔයා පොඩි වැඩි කියලා இப்ப කිව්වා. 54 வயது. இப்ப எப்படி வருஷங்கள் போனதுன்னு தெரியாது, காலம் போனதுன்னு எனக்கு தெரியாது. දැන් අවුරුදු 54ක් වෙනවා මට. මේ තරම් කාලයක් කොයි විදියටද ගමන් කරේ, කොහොමද අවුරුදු ගත කරේ කියලා මම දන්නේ නැහැ. நான் உலகத்தை அனுபவிக்க இல்ல. මම ලෝකේ අත්විඳේ නැහැ. நல்லா கேளுங்க, හොඳින් ආගන්න. தேவனை அனுபவிச்சு. මම දෙවියන් වහන්සේවත් වින්දා. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, சாமாய் தட்டுங்க. தேவனுக்கு மகிமை. දෙවියන් වහන්සේට මහිමේ அந்த වේවා. அந்த 20-30 வருஷங்கள் கிட்ட கேளுங்க, எப்படியெல்லாம் தேவனை நடத்தி வந்தார் என்பது ஆண்டவருடைய கிருபை. ඒ අවුරුදු 25ක් විතර මාව කොහමද අවුරුදු 30ක් විතර මම කොහමද ආවේ කියලා මම දන්නේ නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ කරුණාව මාව මග தனித்து පෙන්වුවා. விடப்பட்ட நேரங்கள் அதிகம், මම තනි වුණ අවස්ථාවන් බොහොමයි. கைவிடப்பட்ட நேரங்கள் அதிகம், අත්දැරුණු ලැබුවා අවස්ථාවන් බොහොමයි. உதவியற்ற நேரங்கள் මට அதிகம், උපකාර නැතිව මම හිටපු உபவாசித்தது அதிகம், මම නිරාරව හිටපු අවස්ථා වැඩි. உணர்ந்தது அதிகம். මම හැඟුණු මට ඒ දේවල් ඇඟිච්ච ஆனாலும் අවස්ථා වැඩි. தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றதும் அதிகம். නමුත් ඒ වගේම වැඩි මම දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පිපාසිතව සිටපු இந்த 30 අවස්ථාවල. வருஷம் எப்படி ஓடிச்சுன்னு எனக்கு මේ தெரியும். අවුරුදු 30 කොහොම ගියාද කියලා මම දන්නේ ஆனா නැහැ. கர்த்தர் எனக்கு நல்லவராகவே නමුත් இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මට යහපත් ஆமென். ஆமென். எங்களை வழிநடத்தின தலைமை போதகர்மாரால வந்த காயங்கள் அதிகம். අපිව මග පෙන්වපු නායක පාලකවරුන්ගෙන් අපිට ලැබුණු තුවාල වැඩි. அழைப்பில்லாதவர்கள் எங்களை நடத்தினதுனால வந்த காயங்கள் அதிகம். ඇදවීම නොලත් අය අපිව මග පෙන්වපු නිසා අපිට වුණු තුවාල ලොකුයි. எங்களுக்கு பொறுப்பான ஊழியக்காரர்களால வந்த வேதனை அதிகம். අපව බාරව සිටියා වූ නායකයන්ගෙන් අපිට ලැබුණු වේදනාව නිසා ඒ තුවාල වුණා වැඩි. எப்படி ஒரு வாசல் தனிச்சிருக்கிறதோ அப்படி நின்ற நாட்கள் அதிகம். ඒ දොරකඩක් කොහමද තනිව තිබෙන්නක් මෙන් අපි තනිව හිටපු අවස්ථාවන් බොහොමයි. தனித்து 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 நின்றது அதிகம். තනි වෙලා හිටපු අවස්ථාවන් අධිකයි. ஆனா இன்றைக்கு நீ නමුත් නුඹ අද இன்றைக்கு எல்லா சுக போகங்கள், உன் விருப்பங்கள், உன் வெறுப்புகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில நீ விழுங்கப்பட்டிருக்கிறாய். නමුත් අද ඔබ සැප පාසු ලෙස නුඹගේ කැමැත්ත ලෙස නුඹගේ ජීවිතය ගිලගනු ලැබූ අවස්ථාවක තමයි සිටින්නේ. நன்றா கேளுங்க, හොඳින් ආගන්න. எல்லாம் உனக்கு கொடுத்தது இன்னும் தேவனை மகிமைப்படு. ඔබට හැම දේම ලබා දී තිබෙන්නේ දෙවියන් වහන්සේට. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் கொடுத்தது, உன் குடும்பத்தை கொடுத்தது, பிள்ளையை கொடுத்தது, எதற்கு? இன்னும் இன்னும் தேவனை உயர்த்த மௌனமாக கீழ்ப்படியாமைக்குள் வாழ அல்ல. නුඹට සියල්ලම දීලා තිබෙන්නේ නුඹට දරුවන් පවුලක්
ලස්සනට දීලා තිබෙන්නේ නුඹ අකීකරු වෙන පිණිස නෙවෙයි කීකරුව දෙවියන් වහන්සේට තව තවත් මහිමේ உன்னை நீயே நிதானமாய் நியாயம் தீர்த்துக்கொள். ඔබ ගැන සිතමින් විමර්ශනය කරමින් ඔබ විනිශ්චය කරගන්න. ஆமென். ආමේන්. எங்களை குற்றப்படுத்த வராதீங்க. අපට වැරදි කියන්න එන්න எங்களை එපා. விரல் நீட்ட வராதீங்க. අපට ඇඟිලි දික් කරන්න එපා. அது உங்களுக்கு நல்லதாகவும் இருக்காது, உங்களோட குடும்பத்துக்கு நல்லதாகவும் இருக்காது. ඒ ඔබටත් ඔබගේ පවුලටත් සුබ කාරණයක් නෙවෙයි. எங்களுக்கு விரோதமா பேசாதீங்க. අපට විරුද්ධව කතා කරන්න එපා. என்ற ஆண்டவர் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். මොකද දෙවියන් වහන්සේ වුන්කන් දෙමින් ඉන්නවා. உன்னுடைய மௌனத்தின் விளைவு நீ விழுங்கப்பட்டிருக்கிறாய். தேவன் உன்னை விழுங்கி வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு மீனின் வயிற்றிலே. ඔබගේ නිහඬත්වය නිසා ඔබ ගිලිලා ඉන්නවා. ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ ඔබව ගිල්ලලා තිබෙනවා යම් කිසි මාළුවෙක්ගේ කුසය තුල. கேளுங்க, தேவ கிருபையினாலும் தேவ அன்பினாலும் நாங்க விழுங்கப்பட்ட இடத்திலிருந்து காக்கப்பட்டுள்ளோம். අහගන්න නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාව නිසා උන්වහන්සේගේ අනුග්‍රහය නිසා අපිව ගිලන ලද්දා වූ අපිට දෙවියන් වහන්සේ තුල ආරක්ෂිතව අපි සිටිනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க கைது. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். காக்கப்பட்டுள்ளோம். අපි ආරක්ෂිතව සිටිනවා. உங்களோட முகமூடிய நீங்க கிளிங்க. உங்களுக்கு நல்லதாய் தோன்றின காரியங்கள் தேவனுடைய தீர்ப்புக்கே ஏதுவாய் இருக்கிறது. ඔබගේ වෙස්මූණ ඔබ ගලව ගන්න. ඔබගේ යහපතට ඔබට ලැබෙන දේවල් සියල්ලම දෙවියන් වහන්සේගේ විනිශ්චයට අනුව ඔබට ලැබේවි. ஆனா யோனா சரி ஒரு காரியத்தை செய்தான். යෝනා එක්තරා දෙයක් නමුත් කළා. என்ன செய்தான்? யோனா 2:1 வாசிங்க. යෝනා 2:1 අපි කියවමු. இப்படி நான் வாசிக்கிறேன், கேளுங்க. என்ன பாருங்க, இப்படி வாசிக்கிறேன். මෙලෙස කියවන්නම්. அந்த கீழ்ப்படியாமையின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. එකල ඒ අකීකරුකමත් සමග යෝනා මත්ස්‍යගේ බඩේ සිට තමාගේ දෙවි වූ ස්වාමින් වහන්සේට යාඥා කරමින්. ஆமென். ආමේන්. இன்னைக்கு நீங்க விண்ணப்பம் பண்ற மாதிரி இல்ல, உங்களோட தேவைக்கு தான் விண்ணப்பம் பண்றீங்க. අද යාඥා කන්නලව් කරනවා නෙමෙයි ඔබගේ අවශ්‍යතාවයට ඔබ කන්නලව් பிள்ளைக்கு කරනවා. எக்ஸாம், දරුවට එක්සෑම් එක, வீட்டு வாடகை, ගෙදර කුලිය, வீடு வாங்கணும், ගෙයක් ගන්න කාර් ඕනේ, வாங்கணும், කාර් එකක් ගන්න ඕනේ. 4 பேருக்கு 4 இருக்கணும். අතර දෙනෙක්ට අපි උසස් ඉන්න ඕනේ. இப்ப லேட்டஸ்டா போகுது, கடன் அடைக்கணும். දැන් අලුතෙන් ණය ගෙවන්න ඕනේ. மாதம் மாதம் சீட்டு போட்டு இருக்கிறோம். මාසෙන් මාසෙට අපි සීට්ටු අල්ලලා நல்லா තියෙනවා. கேளுங்க, உங்களை உயிரோடு வைத்த கிருபை இல்ல, ඔබව ජීවතුන් අතර තබා තිබෙන කරුණාව නෙවෙයි. சீட்டு போட்டு இருக்கோம். සීට්ටුව දාලා තියෙන්නේ. ஆண்டுடைய சமூகத்துக்கு போயிலாட்டும் பரவாயில்ல, சீட்டு கட்டணும். දෙවියන් වහන්සේගේ සමුවේට ගියේ නැතත් කමන්නේ අපි සීට්ටුව ගෙවන්න ஆண்டுடைய ඕනේ. சமூகத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை போனா போது, இன்னொரு வேலை செய்து கடன் கட்டணும். දෙවියන් වහන්සේගේ සමුවේට මාසෙක පාරක් ගියොත් ඇති තව රස්සාවක් කරලා හරි මේ ණය ගෙවන්න ඕනේ. வேதம் சொல்லுது, நீ கடன் எடுக்க மாட்டா கடன் கொடுப்பாய். நீ கடன் எடுக்க மாட்டா දෙවියන් கடன் වහන්සේගේ கொடுப்பாய். වචනේ කියනවා නුඹ ණයට ගන්නෙ නෑ, නුඹ ණයට දෙන්නෙක් වෙනවා ඇති කියලා. ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். இன்னும் கொஞ்சம் சொன்னா கடன் ஒரு சாபம் ஐயா. තවත් විස්තරාත්මකව කිව්වනම් ණයට ගන්න එක ශාපයක්. இருக்கிறத சாப்பிடு, තියෙන දේ කන්න, இருக்கிறதோடு கடவுளுக்கு கீழ்ப்படி. තියෙන දේත් එක්ක දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න. தேவையான அளவு பெருகிற அளவுக்கு ஆண்டோடைய வல்லமை குறைந்து போக இல்லை. අවශ්‍යතාවයට වඩා ඉහළින් යන්න නැති වෙන පිණිස දෙවියන් වහන්සේගේ බලය තාම අඩු වෙලා නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இருக்கிறத சாப்பிடு. තිබෙන දේ කන්න. ஒருவர் திடீரென்று வேலைக்கு போயிட்டார். යම් අයෙක් එකපාරටම රැකියාවට ගියා. ஒரு வாலிபன் வேலைக்கு போயிட்டார். යම් තරුණයෙක් රැකියාවකට ගියා. அங்க சொல்லிட்டாங்க, நான் உனக்கு ஒரு பைக் ஒன்று தாரேன். එතනින් පැවසුවා මම ඔබට බයික් එකක් දෙන්නම් කියා. அவருக்கு சரியான சந்தோஷம். දැන් එයාට ගොඩක් සතුටුයි. அன்றைக்கு தான் வேலைக்கு போயிருக்காரு. එදා තමයි එයා රැකියාවට ගියේ. வீட்டுக்கு வந்தார். ගෙදරට ආවා. அம்மாட்ட சொன்னார், අම්මට කිව්වා 3 நாள் எனக்கு பைக் கிடைக்கும். මට දවස් 3ෙන් බයික් එකක් ලැබෙනවා அம்மா අම්මේ. சந்தோஷப்பட்டா. අම්මට සතුටුයි දැන්. போனார், ஒருவர் இடத்துல 25,000 கடன் எடுத்தார். ගියා එක්කෙනෙක් ළඟට එයාගේ රුපියල් 25000ක් ණයට ගත්තා. பைக்குக்கு போற ஜாக்கெட் வந்து 23,000 ரூபாய். බයික් එකට ගත්ත ජැකට් එක දැන් 23000යි. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට ආගන්න. கை கிளவுஸ் අත්වලට ග්ලව්ස් 7,000 ரூபாய். අත් 10යි. ஹெல்மெட் 12,000 ரூபாய். 12000යි. சம்பளம் 27,000 ரூபாய். පඩිය රුපියල් 27000යි. 80,000க்கு வாங்கிட்டாரு. 80000කට දැන් බයික් එකට අවශ්‍ය දේවල් அன்றைக்கு ගත්තා. போனவர் தான் சபையை விட்டு இந்த வரைக்கும் கடவுளோட இல்ல. එදා සභාවෙන් ගිය කෙනා තමයි අද වෙනකන් දෙවියන් இன்றைக்கும் கடன் கட்டுறாரு. අදත් ණය ගෙවනවා එයා. நான் வருவேன் பாஸ்டர், මම එන්නම් පාස්ටර්. கர்த்தர் என்ன வழி நடத்துவார். දෙවියන් වහන්සේ මාව මඟ அது පෙන්වයි. கடன் முடிய ඒ ණය வீட்டு ගෙවෙන්න வாடகைக்கு கடன், ගෙවල් කුලෙට ණයයි. அது கடன் முடிய ඒක ණය ட்ரிப் ගෙවෙද්දි போக கடன், ට්‍රිප් එක යන්න ණයයි. அது கடன் முடிய ඒක ගෙවලා ඉවර වෙද්දි லேட்டஸ்ட்
මේක තමයි නවතම இருக்கிறதோடு கடவுளோடு வாழ பழகு. තියෙන දේත් එක්ක දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. ஆமென். ආමේන්. தேவனுக்கு தெரியும் பெருக செய்ய. දෙවියන් වහන්සේ දන්නවා වර්ධනය කරන්න. ஆமென். ආමේන්. தேவனுக்கு தெரியும் பெருக செய்ய. දෙවියන් වහන්සේ දන්නවා වර්ධනය කරන්න. ஆமென். ආමේන්. நன்றா சிந்தனை செய்யுங்க. තම හොඳට විමසන්න බව. நன்றா ஆராய்ந்து பாருங்க. හොඳින් ඔබ විමසන්න. காலம் பொல்லாதது. මේ කාලේ තමන් விழுங்கப்பட்ட நிலையிலும் இன்னும் நீ விண்ணப்பம் பண்ண இல்ல. ගිලන ලද්දා වූ අවස්ථාවේ ඉන්න නුඹ තාමත් කන්නලව් කළේ அந்த නැහැ. விழுங்கப்பட்ட இந்த உலக இன்பம், உலக இச்சை, உலக அசுத்தம், உன் விருப்பங்கள் உன்னை அப்படியே வைத்து இருக்கிறது. එලෙස නුඹ ගිලිලා ඉන්න නුඹේ ආශාවන්, නුඹේ කැමැත්ත, නුඹේ තෘෂ්ණාව, නුඹගේ කැමැත්ත ඒ තුල තාමත් නුඹ ගිලෙමින් සිටිනවා. அதுதான் உன்னை அப்படியே சுற்றி வளைத்து இருக்கிறது. එය තමයි නුඹ වට කරගෙන සිටින්නේ. நன்றா கவனிங்க. හොඳින් අවධානය දෙන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳින් සිතන්න. எது உங்களோட கிறிஸ்தவ ஓட்டம்? මොකක්ද ඔබගේ ක්‍රිස්තියානි දිවීම? தேவனுடைய மௌனம் பிடிக்க வேண்டிய இடத்துல உன்னை பிடித்து விடும். දෙවියන් වහන්සේගේ නිහඬත්වයේදී උන්වහන්සේ නුඹ අල්ලන්න ඕන තැනදී අල්ලගනි. இன்றைக்கு என்னுடைய இரண்டாவது மகள் கொலேஜி போயிட்டா. අද මගේ දෙවෙනි දියණිය කොලෙජ් එකට ගියා. நீ படிப்பிக்க வேணும் தானே. එයා උගන්වන්න ඕන. ஆங்கில ஆராதனையில பிரசங்கத்துக்கு நின்னுட்டு போயிட்டா. ඉංග්‍රීසි දේවමේ නමස්කාරයට ඉඳලා ගියා යා. அவ சொன்ன அப்பா இன்றைக்கு நானும் 4 பெண் பிள்ளைகளும் லெச வேர்ல்டுக்கு போறோம். எங்க என்ன வேர்ல்டுக்கோ எனக்கு தெரியாது. இதை விட வேர்ல்டு ஒன்று இருக்கா தெரியாது எனக்கு. එයා කිව්වා තාත්තේ මමයි තව යාළුවා අතර දෙනවා අපි ලෙෂ වර්ල්ඩ් එකට යනවා நாங்க කියලා කිව්වා. ஊபர்ல போவோம். අපි Uber එකක් දාගෙන அது යනවා. பிற ஸ்ட்ரீட் பர்கருக்கு போக வேண்டாம். ඊට පස්සේ ස්ට්‍රීට් බර්ගර් කියන එකට යනවා. நான் சொன்ன ஒரு பர்கருக்கும் போகாது. මං කිව්වා මොන බර්ගර් එකකටත් යන්න එපා. இன்றைக்கு ஓய்வு நாள் பர்கர். අද පල්ලියේ සවස් දවස. அப்படியே நான் வார உன்னை கூட்டிட்டு பானந்துறையை கொண்டு போறேன். මම එන්නම් ඔයාව එක්කගෙන එමන් පානදුරේ එක්ක அவட යනවා. முகம் சரியில்லை. එයාගේ මූණට හරි නෑ. அவட முகம் சரியில்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை? එයාගේ මූණ හරි නැත්තම් මට මොකද? பிரசங்கிக்கிற நானே எந்த பிள்ளையில சரியா நடத்தலாட்டி மற்ற பிள்ளையில நான் எப்படி நடத்துவேன்? මේතන ඉඳන් දේශනා කරන මම මගේ දරුවව හරියට මග පෙන්වෙන්නේ නැත්නම් අනිත් දරුවන්ට කවුද වග කියන්නේ? கேட்டுக்கொள்ளுங்க. நான் அல்லது என் பிள்ளை கொலைஜால எல்லாரும் டீச்சர்மார் வாராங்க, பொறுப்புள்ளவங்க வாராங்க, எல்லாரும் போறாங்கன்னு சொல்றது வேற. මගේ දරුවා ඒ කොලෙජ් එකේ ටීචර්ස්ලා එනවා, ඒ බාරකාරත්වයට හැමෝම එනවා, ඒගොල්ලොත් එක්ක යනවා කියන එක වෙනම நான் කතාවක්. கேட்ட கேள்வி எல்லாரும் வாராங்களா? මම ඇහුවේ හැමෝම එනවද? யாரு பொறுப்பு? කවුද බාරව இல்ல ඉන්නේ? நாங்க 4 பேர். නෑ අපි අතර දෙනා. யாரு பொறுப்பு? කවුද බාරව ඉන්නේ? ஒண்ணுமில்ல. කවුරුත් නෑ மௌனம். බාරව. නිහඬයි. உனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. උඹට මොකොත් ඕම නෑ. காலேஜ் முடிஞ்ச நிலையில் நான் வந்து உன்னை பானந்துறை கொண்டு போறேன். නුඹ කොලෙජ් එක ඉවරුනේ ගමන් ඉන්න මම එන්නම් පානදුරේට. இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். දැන් එයාට ටිකක් අමාරුයි. ஆனா නමුත් ஒரு நாளைக்கு යම් කිසි දවසක அது மகிமையாய் மாறும். ඒක මහිමයක් ලෙස වෙනස් சொல்லுங்க වෙනවා. ஆமென். ආමේන්. கையை சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். கடவுளுக்கு முதலிடம் கொடு, தேவ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න, දෙවියන් වහන්සේගේ කාරණාවලට වැදගත් ස්ථානය දෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கடவுளுக்கு முதலிடம் கொடு, கடவுளுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න, දෙවියන් වහන්සේගේ කාරණාවලට වැදගත් ස්ථානය දෙන්න. தகப்பன்மாரே உணர்வற்றவர்களாக இருந்தா, පියවරුන්ටම මේ තේරෙන්නේ නැත්නම්, தாய்மாரே ஒத்து போகிறவங்களா இருந்தா, අම්මලම ඒයට සමානව ඒයට එකඟ වෙලා යනවා නම් பிள்ளைகள் எப்படி இருக்கும், எப்படி வளரும்? දරුවන් කොයි ලෙස සිටීවිද, දරුවන් කෙලෙස වර්ධනය වේ. ஒரு அம்மா சொன்னா நான் அவனை கண்டிச்சா அவன் வீட்டை விட்டு போயிருவான் என்று ඒක අම්ම சொன்னான். කෙනෙක් කිව්වා මම එයාට දඬුවම් කරොත් තරවටු කරොත් එයා ගෙදරින් යනවා පාස්. அந்த அம்மா வேத அளவு கொள்ற வாழ்றவளா, பிள்ளைய நடத்துறவளா? ඒ අම්මා දෙවියන් වහන්සේගේ මිනුම් දණ්ඩ, ඒ බයිබලයේ මිනුම් දණ්ඩත් එක්ක ජීවත් වෙන කෙනෙක්ද, දරුවන්ව මග පෙන්වන කෙනෙක්ද? இப்பவும் அடிக்கிற வேண்டிய பிள்ளை அடிச்சு திருத்து. දැනුත් ගහන්න ඕන දරුවට ගාලා එයාව අදන්න. சொல்லுங்க ஆமென். 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 உலகத்தை கலக்கின இங்கிலாந்திலே பிறந்த ஒரு தேவ மனிதன் இருக்கிறார். මේ ලෝකයේ හොල්ලපු එංගලන්තයේ ජීවත් වෙන මිනිහෙක් සිටිනවා. 16 பிள்ளை அவங்களோட வீட்டுல. එයාට දරුවන් 16යි ඒ ගෙදර. அந்த இங்கிலாந்திலே பிறந்த தாய்க்கு 16 பிள்ளைகள். ඒ එංගලන්තයේ ඉපදුනේ අම්මට ළමයි 16යි. ஜோன் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்று 16 பிள்ளைகள் இருக்காங்க. ඒ ජෝන් වෙස්ලි, චාල්ස් වෙස්ලි කියලා ඒ වගේ දිගටම දරුවන් 16 දෙනෙක්. இங்கிலாந்திலே அந்த நாட்கள்ல இச்சை பெருகி, வேசித்தனம் பெருகி, அசுத்தம் பெருகின இடம்.
ඒ කාලේ එංගලන්තේ වෛශ්‍යාකම පිරුණු තෘෂ්ණාව පිරුණු අපවිත්‍ර වෙච්ච ස්ථානයක උන් ජීවත් වුණේ. எல்லா கணவர்மாரும் குடிக்காரங்க, හැම ස්වාමිපුරුෂයෙක්ම බොන අය, கெட்டவங்க. නරක අය. இங்கிலாந்து அரசாங்கம் மனிதருக்கு ஏற்ற நியாயங்களை எழுதி வைத்திருக்கிறது. ඒ එංගලන්තේ රජේ ඒ මිනිසුන්ට ඌමනා වෙන කොන්දේසිය උන් ලියලා තිබෙනවා. வேதம் இல்ல, அவங்க எழுதினது. බයිබලේ නෙමෙයි ඔවුන් ලියපු නීති රීති அந்த තිබෙනවා. நாட்டிலே அந்த தாய் 16 பிள்ளையை வளர்த்தாள் என்று சொன்னால் ඒ වගේ රටක ඒ අම්මා දරුවන් 16 දෙනෙක් ඇදුවා කියන්නේ கணவர் குடிக்காரன், ස්වාමිපුරුෂයා බේබද්දෙක්. கூடாதவன். එයා නරක කෙනෙක්. உலகத்தை கலக்கினதைத்தான் இந்த சார்ல்ஸ் வெஸ்லி தேவன் அவனை பயன்படுத்தினார். මේ ලෝකේ ඔල්ලපු කෙනෙක් තමයි මේ චාල්ස් වෙස්ලි කියන කෙනා. දෙවියන් වහන්සේ ඔහුව මඟ පෙන්නුවා. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம். එක දවසකට පැය 24යි. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அரை மணித்தியாலம் ஜெபித்தால் எத்தனை மணித்தியாலம்? එක දරුවෙක්ට පැය භාගය ගාන යාඥා කළොත් පැය කීයද? 16 பிள்ளைக்கும் அரை மணித்தியாலம் ஜெபிப்பாள். දරුවන් 16 දෙනාටම එයා පැය භාගයක බැගින් යාඥා කරනවා. கணக்குல சொல்லுங்க டக்கு. ගණන් කළා කියන්නේ 8 மணித்தியாலம், 24 மணித்தியாலத்துல 8 மணித்தியாலம் குடிக்காரனோடு இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். පැය 24න් පැය 8ක් ඒ බේබදු පුරුෂයත් එක්ක ජීවත් වෙමින් ඒ දරුවන්ට යාඥා කරමින් ඔවුන්ව මඟ පෙන්වනවා. 24 8 போனா எத்தனை? පැය 24න් 8ක් ගියත් කීයද? சொல்லுங்க. 16. 16යි. கணவனோட தலையிடி, මේ ස්වාමිපුරුෂයත් එක්ක ඉස්සේ කැක්කුම. பிள்ளைகளுடைய சுகவீனங்கள், உடுப்புகள், வீட்டு பெருக்கிறது, அப்படி அதுல பல மணித்தியாலம். දරුවන්ව පෝෂණය කිරීම, ඔවුන්ව බලා ගැනීම, ගෙදර දොරේ වැඩ කටයුතු කිරීම ඒකට වෙලාව. நல்லா கவனிங்க, හොඳට අවධානය දෙන්න. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය දෙන්න. ஒன்று மூக்குல ஒரு பக்கம் கொட்டும், එක්කෙනෙක්ගේ නායෙන් එක පැත්තකින් ගලනවා ඇති. ஒன்று அடிக்கும், එක්කෙනෙක් ගහ ගන්නවා ඇති. ஒன்று இப்படி குத்தும், එක්කෙනෙක් මෙම අනිනවා ඇති. ஒன்றுக்கு காய்ச்சல். එක්කෙනෙක්ට උණ වෙන්නේ ඇති. 16 எப்படி இருந்திருக்கும்? 16 දෙනාම කොයි විදිහට ඉඳලා ඇද්ද? ஐரோப்பியால ஒரு சபைக்கு சமம் 16 பேர். යුරෝපයේ 16 දෙනෙක් කියන්නේ සභාවකට සමාන. நன்றா கேளுங்க. ஒண்ணு ஒண்ட ரெண்ட வச்சே போற போடு நீங்க. එක්කෙනෙක් දෙන්නෙක් තියාගෙනම ඔයගොල්ලෝ විඳින දුක. உங்களுக்கு நேரம் இல்ல. අපිට වෙලාවක් නැහැ. விழுங்கப்பட்டு இருக்கிற தகப்பன், குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீ, பிள்ளைகள், ගිලිනු ලැබුවා වූ ස්වාමිපුරුෂයා භාර්යාව සහ දරුවන්. உங்களோட சாட்டு உங்களை அழிவுக்கு, உங்களோட பிள்ளைகளை அழிவுக்கு கொண்டு போகும். ඔබගේ නිදහසට කාරණාව ඔබවත් ඔබගේ දරුවන්වත් විනාශ 16 பிள்ளைக்கும் அரை மணித்தியாலம் ஜெபிக்கிற 8 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு போகும். අවුරුදු දරුවන් 16 දෙනෙක්ට යාඥා කරනවා කියන්නේ පැය භාගයේ බැගින් පැය 8ක් යනවා. ரோமன் கத்தோலிக்கத்துல 95 பிள்ளைகளை, எது 95 சரியான பதில்களை எழுதி கொடுத்தவன். රෝමානු කතෝලික ප්‍රශ්න පත්‍රයේ වැරදි අනුපාක්, අරිදේ අනුපාක්. නිවැරදි කිරීම 95යි වැරදි කිරීම 95යි. எழுப்புதலுக்குரிய மகன் ඒක පිබිදීමකට ලක් වුණා වූ පුත්‍රයෙක්. ஜோன் வெஸ்லி. ජොන් වෙස්ලි. ஆமென். ආමේන්. சொல்ல மாட்டீங்க. ஆமென், ආමේන්. ஆமென். நீங்க உங்களை மாற்றுங்க, ඔබ වෙනස් කරගන්න. மாறுங்க. වෙනස් වෙන්න. உண்ட பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் நீ ஜெபித்திருக்க? ඔබගේ දරුවා වෙනුවෙන් ඔබ හැමදාම පැය වෙලාව කොච්චරක් දිලා යාඥා කරනවද? உன் கணவனுக்காக எவ்வளவு நாள் ஜெபிச்சிருக்க? ඔබගේ ස්වාමිපුරුෂයාට ඔබ කොච්චර වෙලා දිලා යාඥා உன் කරනවද? மனைவிக்காக எவ்வளவு நேரம் ඔබේ පිරිඳ ஜெபிச்சிருக்க? වෙනුවෙන් ඔබ කොයිතරම් உன் වෙලා යාඥා பிள்ளைகளுக்காக කරනවද? எவ்வளவு நேரம் ඔබේ ஜெபிச்சிருக்க? දරුවන් වෙනුවෙන් කොයිතරම් වෙලා යාඥා சின்னதிலிருந்து කරනවද? பிள்ளையுடைய எதிர்காலம் ஏற்றத்துடன் ஜெபிச்சிருந்தா அந்த பிள்ளை வீட்டை விட்டு போகாது, ஊர் சுத்தாது. இப்ப Facebookல ஸ்டேட்டஸ்ல நாத்தம் போட்டு கொண்டிருக்கு. පොඩි කාලේ ඉඳන් ඒ විදිහට කරලා තිබුණා නම් ඒ දරුවා ලොකු වුණාම ගෙදරින් එළියට යන්නේ නැහැ, රස්තිය අදු ගන්න යන්නේ නැහැ. අද Facebook වල ඒ අය ගඳ ගහනවා. ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கு நாத்தம். ස්ටේටස් වල තිබෙනවා ගඳයි කියලා. அண்டா கவனி. හොඳින් අවධානය දෙන්න. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? මේ දේවල් ඔබ දන්නේ නැද්ද? உங்களோட மௌனம் எது? ඔබගේ නිහඬත්වය මොකක්ද? தேவனுடைய மௌனம் எப்படிப்பட்டது? දෙවියන් වහන්සේගේ නිහඬත්වය කෙලෙසද? அவன் மீண்ட வயிற்றுல இருந்து விண்ணப்பம் பண்றான். එයා බඩේ ඉඳන් මාළුවාගේ බඩේ ඉඳන් එයා කන්න ලව් எங்க කරනවා. இருந்து நினைக்கிறான்னு பாருங்க. 2:7 வாசிங்க. கோயிலாண்ட. யோனா 2:7 சீக்கிரம். යෝනා 2:7. எங்க இருந்து நினைக்கிறான்? කොයිනන්ද එයා කල්පනා என்ன කරන්නේ? பாருங்க, எங்க இருந்து நினைக்கிறான்? කොයිනන්ද එයා සිහි කරන්නේ? மீண்ட வயிற்றுல கீழ்ப்படியாமை இப்பதான் நினைக்கிறான். මේ මත්ස්‍යයාගේ බඩේ අකීකරුකමෙන් ඉඳලා දැන් තමයි මෙයා මේ කන්න ලව් කරන්න සිහි කරන්නේ.
கடவுளை நினைக்கிறான். දැන් දෙවියන් වහන්සේ සිහි කරනවා. நினிவேக்கு போவக்கல தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நினைத்திருந்தால் நினிவேக்கு போய் விரோதமாய் பிரசங்கித்து இருப்பானே. නිනිවේට යනකොට දෙවියන් වහන්සේ කියලා යම්කිසි කෙනෙක් ඉන්නවා කියලා ඉතුවනම් නිනිවේට කියලා දේශනා කරලා என்னுடைய ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று நினைத்திருக்கலாமே. මගේ දෙවියන් වහන්සේ මාව මඟ පෙන්වයි කියලා හිතන්න තිබ්බනේ යාට. அவன் அஞ்சுகிற நிலைமை, பயந்த நிலைமை, வெறுப்பான நிலைமை, கீழ்ப்படியாமையின் நிலைமை எங்க அவனை கொண்டு போச்சு. එයාගේ බය ස්වභාවය, එයාගේ අකීකරුකමේ ස්වභාවය, එයාට එපා වුණ ස්වභාවය කොයිතරම් දුරට යාවයිද කියන கர்த்தரை நினைக்கிறான். දෙවියන් වහන්සේව දැන් සිහි කරනවා. மீனின் வயிற்றிலிருந்து அவன் இப்ப நெருக்கப்படுறான். දැන් එයා මාළුවාගේ බඩේ ඉඳලා තෙරපෙමින් සිටින්නේ. கீழ்ப்படியாமையில் இருக்கிற நீ நெருக்கப்படுகிறாய், நெருக்கப்படண்டும். කීකරුකම නැතුව ඉන්නව නුඹ තෙරපෙන්න ඕනේ, තෙරපෙමින් සිටින්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நெருக்கப்படுறான். දැන් එයා තෙරපෙනවා. அவன் அழிவுல நிக்கிறான். දැන් එයා විනාශයේ කරා ගිහින් ඉන්නේ. கேளுங்க, අහන්න. உன்ன மாதிரி அறிவுள்ள, அனுபவமுள்ள, உலக பலன் கொண்டவ மீன் இல்லை. නුඹ වගේ අත්දැකීම් තියෙන, බලය තිබෙන්න, ලෝකයේ බලය තිබෙන මාළුවෙක් නෙවෙයි. உனக்கு ஐபேட் தெரியும், லேப்டாப் தெரியும். இன்றைக்கு என்ன இருக்குது, வாகனங்கள்ல எல்லா இடத்துலயும் நீ எங்க நிக்கிற, இந்த இடம் எங்க இருக்குது, வாகனம் எங்க நிக்கிறது பாக்குற எது இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது. නුඹට අද තාක්ෂණය තිබෙනවා. නුඹ කොහෙද ඉන්නේ කියලා නුඹට සෙනික හොයා ගන්න පුළුවන් තරමට අද තාක්ෂණය දියුණු වෙලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆனா மீனுக்கு தெரியாது. නමුත් මේ මාළුවා දන්නේ නැහැ. தெரியாத மீனுக்கு உன்னை விட அறிவுல குறைஞ்சுள்ள மீன் கீழ்ப்படுகிறது. නුඹට වඩා නුවණෙන් අඩු ඒ මාළුවා දෙවියන් වහන්සේ කීකරු වෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அத நாங்க சாப்பிடுற மீன். ඒ අපි කන මාළුවා. மீன் கீழ்ப்படியுது. මේ මාළුවා කීකරු වෙනවා දෙවියන් වහන්සේට. இவ்வளவு தொழில்நுட்பம் அறிந்த ஜீவனுள்ள தேவன் ஒருவர் என்று அறிந்த நீ உன்னை மீனுக்கிட்ட வைக்கலுமா? මේ තරම් තාක්ෂණයේ දියුණු වෙච්ච නුඹ, තාක්ෂණය ගැන දන්න නුඹව ඒ මාළුවට සමාන කරන්න පුළුවන්ද? எப்படிப்பட்ட மூளை இல்லாத மீன். මොලයක් නැති ඒ මාළුවා. மீன் கீழ்ப்படுகிறது. ඒ දැනුමක් නැති මාළුවා කීකරු වෙනවා. மீன் கீழ்ப்படிஞ்சபடினால தான் கேளுங்க, அவன் கரையிலே தள்ளப்பட்டான். ඒ මාළුවාගේ කීකරුකම තුල තමයි යෝනා වෙරළට නැවතාවේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நீ சாப்பிடுற அல்லது அது பரலோகம் போகாத மீன் கீழ்ப்படிஞ்சபடினால தான் நீ காக்கப்பட்ட தேவன் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார். ස්වර්ගයට යන්නේ නැති මාළුවා කීකරු වීම තුල තමයි නුඹව දෙවියන් වහන්සේ බේරගත්තේ. නුඹ மிருகங்கள், பறவைகள் பரலோகம் போகும் என்று எனக்கு தெரியாது. ඒ මුර්ගයන්, පක්ෂීන්, සත්වයන් ස්වර්ගයට යයි කියලා அது මම දන්නේ போகாது. නැහැ. ඒ යන එකක් නැහැ. ஆனா அந்த மீன் கீழ்ப்படிஞ்சபடினால தான் நீ காக்கப்பட்டிருக்கிற. නමුත් එදා ඒ මාළුවා ඒ කීකරු වීම තුල තමයි අද ඔබ ගැලවීම ලබන්නේ. யோனா காக்கப்பட்டான். යෝනා ගැලවීම இன்னைக்கு ලැබුවා. சபை காக்கப்படணும். අද සභාවත් ඒ විදිහට ආරක්ෂා சில වෙන්න ඕනේ. நேரம் தேவன் படைப்பை வைத்து உன்னை சந்திக்கிறார். සමහර අවස්ථාවල දෙවියන් වහන්සේ මැවීම තුලින් ඔබ වමු වෙනවා. படைப்புனால அது கீழ்ப்படுகிறதுனால நீ காப்பாற்றப்படுகிற. මැවීම තුල, ඒ මැවීම දෙවියන් වහන්සේ කීකරු වීම තුල ඔබ ආරක්ෂිතව உனக்கு සිටිනවා. புத்தி இல்ல, ඔබට බුද්ධිය නැහැ. இதனால பக்தி இல்ல, මේ නිසා භක්තිය නැහැ. உனக்கு சக்தி இல்ல. ඔබට ශක්තිය නැහැ. நல்லா கேள். හොඳින් අහගන්න. உனக்கு புத்தி இல்ல, ඔබට බුද්ධිය නැහැ. உனக்கு சக்தி இல்ல. ඔබට ශක්තිය නැහැ. கவனமா இந்த ஓட்டத்தை ஓடு. අවධානයෙන් මේ දිවීම දුවන්න. காலம் பதில் சொல்லும். කාලය විසින් පිළිතුරු 2000 வருடங்களுக்கு முன்பாக අවුරුදු 2000කට இயேசு ප්‍රථම கிறிஸ்து எனக்காக உனக்காக பலியாகி அவருடைய சரீரத்தில் அங்கமா எங்களை வைத்திருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ වෙනුවෙන් මං වෙනුවෙන් පූජා වෙලා උන්වහන්සේගේ ශරීරයේ අවයවයක් ලෙස අපව තබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அவருடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் கீழ்ப்படியாமை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். උන්වහන්සේගේ ලේ අපේ සියලු පාපයන්, අපේ සියලු අකීකරුකම් වලින් අපිව පවිත්‍ර කොට අපිව සෝදා පවිත්‍ර කරනවා ඇත. ஆமென். ආමේන්. அவருடைய ரத்தம் உன்னை கழுவ வல்லமை உள்ளது. උන්වහන්සේගේ ලේය ඔබ සෝදන්ට බලවත්. எழுந்திருப்போமா? නැගිට සිටිමු. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට සම්පූර්ණ ආශිර්වාද